ஹாய் ஆல், இன்னைக்கு எங்கள் ஊர் நாகர்கோவில் ஸ்பெஷல் கோகனட் மில்க் சிக்கன் கறி என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ அதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா 4 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே 2 பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த டைமில் வெங்காயம் வேகிறதுக்கான தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த டைமில் நம்ம சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இப்போது தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். சிக்கனில் இறங்குறதுக்காக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இந்த சிக்கன் கறியோட ஸ்பெஷலே தேங்காய் பாலில் சிக்கன் ஃபுல்லாகவே வேகிறது தான். நம்ம கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். பட் தண்ணி ஃபுல்லாகவே சிக்கன் தேங்காய் பாலில் தான் வேக போகுது. நான் இன்றைக்கி 2 பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2வது பாலை ஊற்றி நல்லா சிக்கனை வேக வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். இப்போ மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்து 2 ஸ்பூன் வத்தல் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் மல்லிப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் மசால் பொடி சேர்த்துருக்கேன். இந்த மசாலா நான் வீட்டிலே அரைச்சது. நீங்கள் வேணும்னா இதோட ரெசிபி கேளுங்க, நான் சீக்கிரமாக ஷார்ட்ஸில் போடுறேன். இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இப்போது பாருங்கள், சிக்கன் நல்லா கொதித்து வந்திருக்கு. பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கும். இப்போது இன்னுமே சிக்கன் நல்லா வெந்து வரணும். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் அது பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஏதாச்சும் புதுசாக ரெசிபிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை செஞ்சு பார்த்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில். இப்போது நம்ம சிக்கன் வெந்திருக்கான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டைமில் பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. நான் இப்போ சிக்கன் செக் பண்ணி பார்த்துட்டேன். சிக்கன் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது மெயினாக நல்லா கொதிக்க விடுங்க. மசாலாவோட ரா ஸ்மெல்ஸ் எல்லாம் போகட்டும். இந்த டைமில் நான் அரைச்சி வச்சுருக்க பாலை சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நம்ம உப்பும் காரமும் பார்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எனக்கு இன்றைக்கி கரெக்டாக தான் இருக்குது. நான் எதுவும் சேர்த்துக்கல. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடக்கூடாது. அப்படி நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா கோழிக்கறி நல்லா தெரிஞ்சு போயிடும். ஸோ கொதிக்க விடாதீங்க. லாஸ்ட்டாக தேங்காய் 2 ஸ்பூன் ஊற்றி இறக்குனீங்கன்னா அம்பட்டு ருசியான சிக்கன் கறி தயாராக இருக்கும். இது தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மதிய சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சென்ட் பண்ணி செஞ்சுதான் அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஹாப்பி குக்கிங்.